ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் த ஃபார்முலா ஃபார் கோல்ஸ். 領域展開モンキー D ルフィよろしく。 Arise 俺が本当の渦巻きナルト。ஓப்பன் மேன் நாய்ஸான்னு சொல்லுவான். டீம் டபிள்யூ டீம் ஒய் மேட்ச் ட்ராவில் முடிச்சிருக்கு. கடைசி கோலை போட்டது நிக்கோ, அடுத்து டீம் விக்கும் நம்மளுக்கும் அப்படின்னு சான்னு சொல்லுவான். நம்ம ராய்ச்சியும் இப்போ கோவான் வச்சுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். நிக்கோ எப்படி கோல் போட்டான் அப்படின்னு சிகிரி கேட்பான். அவன் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கான்னு தெரியும் அப்படின்னு நம்ம இசாகியா பார்ப்பான். டீம் வியோட மெயின் பிளேயர்ஸ் இவங்க முடியாதா. இவன் பேர் சென்டெட்ஸோ 5 கோல், ட்ரியோ 6 கோல், நாகி 7 கோல். இவங்களுக்கு எதிராக நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம எப்படியாவது ஒரு கோலாவது போட்டாகணும் அப்படின்னு இசான் சொல்லுவான். நம்ம ஹீரோவும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சோடனே இந்த எபிசோடோட டைட்டிலான த ஃபார்முலா ஃபார் கோல்ஸாக போடுறாங்க. நம்ம நாகியும் படுத்துக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பான். இப்படியே கேம் விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா அவன் முட்டிக்கு ஏதாவது ஆயிரும், போய் ட்ரைனிங் எடுக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ட்ரைனிங்லாம் தேவையில்லை அப்படின்னு ரியோ சொல்லுவான். ஓவராச்செல்லாம் கொடுக்காத அப்படின்னு சென்டென்ஸ் சொல்லுவான். இவன் என்னோட ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவான். சீன் பாஸ்ட்டுக்கு ஜப்பாகும். ரியோ ஒரு பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவன். அவன் நினச்ச போகலாம், அவனுக்கு தேவையானது கிடைக்கும். ஆரம்பத்தில் இது ஜாலியாக தான் இருக்கும் நம்ம ரியோவுக்கு. ஆனால் போக போக இதெல்லாம் கிடைக்கிறத பார்த்து கடுப்பாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்படிலாம் இருந்தால் அவனுக்கு ஒரு கிக்கே இருக்காது. அப்போ ஒரு நாள் அவன் டிவியில் சாக்கரை பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வேர்ல்டு கப் ஜெயிக்க போறியா அப்படின்னு அவன் அப்பா கேட்பாரு. ஆமாம், ஏன் என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லுவான் ரியோ. ஆனால் ரொம்ப கஷ்டம், ப்ரோஸாவில் கூட அவ்வளோவா முடியாது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. நம்ம ரியாவும் நான் கண்டிப்பாக வேர்ல்டு கப் ஜெயிப்பேன் அப்படின்னு ஸ்கூலில் கூட சாம்பியன்ஸை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போது நம்ம ரியாவும் ஸ்கூல் முடிஞ்சோடனே நடந்து போய்ட்டுருப்பா. அப்போது நாகியை அப்போ தான் மீட் பண்ணியிருப்பான். அப்போது அவன் ஃபோனை உழுவ போகும்போது அவன் காலை வச்சு அசால்ட்டாக ஃபோனை தடுத்துருப்பான். ஓ நைஸ் கண்ட்ரோல் அப்படின்னு ரியா பாட்டு ஆட்டுவான். நீ என்னோட சாக்கர் விளாட வரியா அப்படின்னு கேட்பான். எது சாக்கரா, அது போரிங்காக இருக்குமே அப்படின்னு நாகி சொல்லுவான். நான் அதுக்கு ரியாவும் நீ இப்போ கண்ட்ரோல் பண்ணுறத பார்த்தியா, இப்படியே பண்ணினா நீ பெஸ்ட்டு சாக்கராக வருவ அப்படின்னு நம்ம ரியாவும் சொல்லுவான். ஆனால் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணுமே அப்படின்னு நம்ம நாகி சொல்லுவான். நம்ம ரியாவும் அப்பா சொன்னதை யோசிச்சு பாப்பா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா அப்படின்னு ரியாவும் கேட்பா. நம்ம நாகியும் அமைதியாக இருப்பா. அப்புறம் டீம் செட் இருக்க இடத்த காமிப்பாங்க. பச்சிரோட எக்ஸ்பிரஷன் வச்சு அவன் என்ன சொல்கிறா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுப்பாங்க. ஆனால் யாராலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அப்போ எப்படி அந்த பிரதர்ஸ் மட்டும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ராய்ச்சி குவான்ட்ட போவான். அவனோட கழுத்தை பிடிச்சிட்டு நீ ஏதாவது அடுத்த மேட்ச்சில் பண்ணினா அவனை கொண்டுருவேன் அப்படின்னு ராய்ச்சி சொல்லுவான். நம்ம ஹீரோ தான் தடுப்பான். சுமார் அடுத்த டீம் வி மேட்ச்சில் நம்மளுக்கு 11 பேர் தேவை அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஸ்டூப்பிடான டீமோடலாம் நான் விளாட தேவையில்ல, 4 டீம் 3 கோல்ஸ் வச்சு லீடிங்கில் இருக்கேன் அப்படின்னு குவான்னு சொல்லுவான். அப்போது குடிங்காமி அப்போது நான் அதை பீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ ட்ரை பண்ணாலும் ஒன்றால் முடியாது அப்படின்னு குவான் சொல்லுவா. ஏன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பா. அமைதியாரு, நான் வேர்ல்டு கப் ஜெயிக்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். பாஸ்டில் நீ ரொம்ப சாக்கரை சீரியஸாக எடுத்துக்காதரா அப்படின்னு குவானோட டீம் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அப்போது குவான்னு சொல்லுவான், உங்களாலாம் ஜெயிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லுவான். நம்ம ராய்ச்சி கடுப்பாவா. அமைதியாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துவான். ஒருவேளை நம்ம டை ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பான். எல்லோ கார்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவான். அப்போது எல்லோ கார்டு டை ஆனா அப்படின்னு நம்ம ஈகோ ப்ளூ லாக்கோட டீம் செட்டர் ரேங்கிங் வைப்பாங்க. அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது குவான், செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சிகிரி, தேர்ட் பிளேஸில் இருக்குது நம்ம இசாகி. நீங்கள் கோல் போடுறீங்க தான், ஆனால் எல்லாமே லக்கில் விழுந்தது. கோல்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா தேவை அப்படின்னு நம்ம ஈகோ சொல்லுவா. நம்ம போட்ட இடத்துல அந்த கோலை போடுறது அதுதான் ஃபார்முலா, ஆனால் லக்கை வச்செல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஈகோ சொல்லுவான். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணணும். நம்ம போன மேட்ச்சில் எங்கே பண்ணணுமோ அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். எத்தனை டிஃபெண்டர்ஸ் எங்கே இருந்தாங்க, யார் நம்மக்கிட்ட பாஸ் பண்ணால், எப்போ நம்ம கோல் அடித்தோம், எந்த டைரக்ஷனில் அடித்தோம், எப்படி அடித்தோம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரைக்கராக ஆக முடியும் அப்படின்னு ஈகோவும் சொல்லுவான். எல்லோரும் இப்படி லக்கில் ஜெயிக்காமல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜெயிங்க அப்படின்னு குவானும் அங்கேருந்தே கிளம்பிடுவான்.
நம்ம டீம் ஆளுங்கள்லாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. கோலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ராய்ச்சி கேட்பா. நம்மளோட வெப்பன்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம், நான் ஒரு சான்ஸ் எடுத்து எப்படியாவது கோல் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நம்மளால் ஜெயிக்க முடியும்னா அதுக்கு ஒரு வழி தான், அதான் ஃபார்முலா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போது அங்கே போனால் அங்கே பாரோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். டாங்கி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு பாரோவும் கேட்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எப்படி கோல் போகிற எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்பான். பாரோ மூஞ்சிலே பால் அத்திருப்பா. என்னடா பண்ணுற எனக்கு சொல்லிக் கொடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ கட்பாவா. சரி நான் வின் பண்ணி ஆகணும், வா மேட்ச் போடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ மேட்ச்சை கூப்பிடுவான். உன்னாலாம் நான் ஜெயிக்க முடியாது டாங்கி அப்படின்னு பாரோவும் சொல்லுவான். அப்புறம் நம்ம பாரோவும் கோல் அடிச்சிருப்பா. எப்படி இதை பண்ணா, சரி இன்னொரு மேட்ச் வாடா அப்படின்னு நம்ம இசாகின்னு சொல்லுவான். டாங்கி அப்படின்னு நம்ம பாரோ கடுப்பாவா. நான் தான் இங்கே கேங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவா. நம்ம இசாகியும் பாலை தடுக்கலான்னு பார்க்கும்போது பாரோ பாலை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ரைட் கார்னரில் அப்போயில் அடித்த இடத்துல கரெக்டாக அடிப்பான். எப்படி இவன் அங்கேயே அடிக்கிறான், இவன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம இசாகி சொல்லுவான். அவனும் டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஃபார்முலாவா, அப்போது அவன்கிட்டருந்தே ஃபார்முலா கற்றுக்கலாம், திரும்ப வாடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனோட லிமிட் எத்தனை மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தா அவன் 40 to 45 டிகிரியாரா 23 மீட்டர்ஸ் இருக்கும். அப்படின்னா அவன் ரைட் கார்னரில் கரெக்டாக வந்து ஷூட் எத்தனான். இதனால் அவன் கரெக்டாக உள்ளே வந்து தான் அடிக்க முடியும். அதுக்கு அவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம இசாகியும் கண்டுபிடிச்சிருவா. என்னால் ஒன்றை மாதிரி ஃபிசிக்கலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்லா பாலை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்படியா டாங்கி அப்படின்னு பாரோ அதே இடத்துலையே திரும்பவும் கூட அடிப்பா. இவ உண்மையிலேயே மாஸ்டர் தான், அமேசிங்காக இருந்துச்சு, எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்லுவான். டாங்கி உனக்கு உண்மையிலே மூளை இல்லை, நான் எப்போ உனக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவான். சரி பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட பெட்டுக்கு வந்து படுத்துருவா. இன்னும் 20 மணி நேரத்தில் கடைசி மேட்ச் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம எப்படியாவது கோல் போட்டாங்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்புறம் நான் பயப்படுறேண்ணா நாகியை பார்த்தா, அந்த டீமை பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துருப்பான். நம்ம ஹீரோ பழச யோசித்து பார்த்துட்டு இருப்பா. அப்போது இகராசியோ நீ பயப்படன்னு செய்கிற அப்படின்னு சொல்லுவான். ஆமாண்டா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். நான் இதில் தோத்தா திரும்பவும் டெம்பிளுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாள். பயம் முக்கியம்தான், ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். அந்த பயத்தினாலே நம்ம ஓவராக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், இதனால் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவான். இப்போ மேட்சுக்கான நாளும் வந்துடுச்சு. இப்போது அவங்களோட பொசிஷனை செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதான் டீம் ஜெட்டோட ஃபார்மேஷன். இப்போது மேட்ச்சுக்கு எல்லோரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு விளாண்டுருவோம், இந்த கோவானை ஒரு கார்னரில் வச்சிரும் அப்படின்னு சொல்லுவான். நான் செகண்ட் செலெக்ஷன் போன வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு கோன் சொல்லுவான். நம்ம சான்ஸ் எடுத்து எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம டீம் ஜெட் மாசா ரவுண்டுக்குள்ளே போவாங்க. நம்ம இதில் தோத்துட்டா நம்மளால் சேர்ந்து விளையாட முடியாதுல்ல அப்படின்னு பச்சியா சொல்லுவாள். அதுக்கு தான் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மற்ற டீம் ஜெட் மெம்பர்ஸும் மேட்சுக்குள்ளே கிளம்பி இறங்குவாங்க. அங்கே டீம் வியும் நிற்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவங்களோட ஃபார்மேஷன் எல்லாத்தையும் காணிச்சிருப்பா. இப்போது கிக் ஆஃப் கொடுத்துருவாங்க. இப்போது கிக் ஆஃப் பண்ணிடுறது டீம் ரியோ கிட்ட தான் ஃபஸ்ட்டு பால் இருக்குது, நான் கெஸ் பண்ண மாதிரி. அவன் இப்போ யார்கிட்ட பாஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனை பிளாக் பண்ணிப்பான். அவன் டைரெக்டாக அங்கே ஜன்டெட்ஸுக்கு பாஸ் பண்ணுவான். அவன் இப்போ யார்கிட்ட பாஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் நாய்கிட்ட பாஸ் பண்ணுவான். இகராசி அப்படின்னு சொல்லுவான். நாய்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இகராசி பால் தத்துருப்பா. இப்போ நம்ம டீம் செட்டுக்கிட்டா பால் இருக்கோம், வச்சுட்டா பாலை ட்ரிபிள் பண்ணிக்கிட்டே போவான். அவனும் ஷார்ட் அடிப்பான். ககமாரு அப்படின்னு சொல்லுவாள். ககமாரும் கரெக்டாக ஹெட்டை வச்சு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது கோல் மிஸ் ஆயிரும், க்ளோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ரியோ நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ரியோ சொல்லுவான். இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆவான். அவன் டைரெக்டாக நாய்கிட்ட பாலை பாஸ் பண்ணுவான். அது அவனை தாண்டி தான் போகும், ஆனால் பெர்ஃபெக்டாக அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணுவான். இது இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு கோலாக போட்டுறாங்க. ஏன்னால டீம் கோலாக போடுவாங்க, இதனால் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம நாகியும் சொல்லுவான். இவன் உண்மையிலேயே மாஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.